லாஸ்ட் எபிசோட்ல நம்ம ஹீரோ வந்து பென்சில் இல்லைன்னு எக்ஸாம் எழுதாம அப்படியே படுத்திருப்பான். அதை நோட் பண்ண ஹீரோனியோ பென்சில்லாம் கொடுத்துருப்பா. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து எக்ஸாமும் எழுதிருப்பான். அது வரைக்கும் பார்த்துருப்பான். அதுல இருந்தா கண்டினியூ ஆகுது. அப்புறம் எக்ஸாம்லாம் முடிஞ்சிருதா? ஹீரோ கேட்குறான், நான் பென்சிலை மறந்து வச்சுட்டு வந்துட்டேன்னு நீ எப்படி கண்டுபிடிச்சான்னு. ஒரு கெஸ்ட்ல தான் அப்படின்னு சொல்லவும், சரி அதுக்கு எவ்வளோ காசு நான் பே பண்றேன் அப்படிங்கிறான். என் புருஷதான் வடிகட்டின முட்டாளே, அவனுக்கு பென்சிலோட விலை என்னன்னு கூட தெரியாது, நம்ம அதிகமா சொல்வோம் அப்படின்னு 250 யுவான் சொல்ல சரின்னு ஹீரோ பே பண்ணிட்டு போயிடான். பணக்கார ஏமாளி அப்படின்னு ஹீரோனி சிரிச்சிட்டு இருப்பா. அப்புறம் ஹீரோ சாப்பிட்டுட்டு இருப்பானா. அப்ப மைக்கிளோ, பாரு ஹீரோ, கிம் என்ன முட்டாள்னு சொல்றான் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுவானா. ஆமா, உன்னை முட்டாள் சொல்லாம பிறகு எப்படி சொல்வாங்களாம்? ஹீரோ, நீனே சொல்லு, யாராவது எக்ஸாமுக்கு பென்சில் இல்லாம வருவாங்களா? இவன் வந்திருக்கிறான், அப்போ இவன் முட்டாள் தானே அப்படி ஹிம் சொல்லும் போது ஹீரோக்கு தன்னையே சொன்னது போல தோணுது. அதனால எதுவும் சொல்லாம பல்ல கடிச்சிட்டு அமைதியே இருக்கான். நல்ல வேலை ஹீரோ, நான் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே பார்த்துட்டேன், அதனால டக்குன்னு ஓடி போய் ஸ்கூல் கிட்ட ஒரு கடை இருக்குது இல்லையா, அங்க 25 யுவான் கொடுத்து இந்த பென்சிலை வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ பாக்குறான், இந்த பென்சிலும் ஹீரோனி தந்த பென்சிலும் ஒரே மாதிரி இருக்குது. ஆனா அவ என்னன்னா என்கிட்ட 250 யுவான் சொல்லி வாங்கினா. டேய் உண்மையே சொல்லு, நிஜமாவே இது 25 யுவான் தானா? ஆமா மச்சான், 25 யுவான், மத்த கடையில எல்லாம் இதை விட கம்மி தெரியுமா அப்படின்னு ஃப்ரெண்டு சொல்லும் போது ஹீரோக்கு அப்பதான் தெரியுது ஹீரோனி தன்னை நல்லாவே ஏமாத்திட்டு போயிருக்கான்னு. உடனே அங்க வந்து ஹீரோனி கிட்ட போய், என்ன நல்லாவே ஏமாத்திட்டல்ல, 25 யுவான் பென்சில 250 யுவானுக்கு வித்துட்டல்ல அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்பானா. பரவாயில்லையே, பையன் சீக்கிரமாவே கண்டுபிடிச்சிட்டான், நான் நினைச்சேன் நீ கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்க மாட்டானு அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாளா. ஹீரோக்கு கடுப்பா இருக்கு. ஹீரோ, உண்மையா சொல்லு, நீ உன் லைஃப்ல கடைக்கு போய் பென்சிலே வாங்கினது கிடையாது தானே அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோக்கு என்ன சொன்னே தெரியல. நிஜமாவே அவன் கடைக்கு போய் பென்சிலாம் வாங்கினது கிடையாது போல. அதனால பேச தடுமாறான். அப்பெல்லாம் இல்லையே அப்படி சொல்லி சமாளிக்கிறான். சமாளிச்சுட்டு என்னுடைய மிச்ச காசு தாடியா அப்படின்னு ஹீரோனி கிட்ட மல்லு கட்டிட்டு நிக்கான். அப்படியே மல்லு கட்டிட்டு இருக்கும்போது அப்படியே ரெண்டு பேருக்கு இடையில ஒரு ரொமான்டிக் சீன் போகுது. அதாவது ரெண்டு பேரும் கண்ணு பார்த்துட்டு இருப்பாங்க, ஒரு லவ் ஃபீலிங்கோட பார்த்துட்டு இருப்பாங்களா. இதை பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செம சூப்பர்லாம் அப்படின்னு அவங்களுமே பார்த்து சிரிச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ நார்மல் ஆகிறான். பட் அவனுக்கு கொஞ்சம் நர்வஸா இருக்குது. உன்னை அப்புறம் பார்த்துக்கிறேன்டி, இன்னைக்கு நடந்ததை ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்ல, கண்டிப்பா மறக்க மாட்டேன் ஹீரோ, ஃபைனல் இயர் வந்தும் இன்னும் கடைக்கு போய் ஒரு பென்சில் கூட வாங்காத மனுஷனா நீ மட்டும் தான், கண்டிப்பா இதை நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு போறா. இங்க ஹீரோக்கு காதெல்லாம் ரெட்டிஷா இருக்கு. எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஹீரோவும் ஹீரோனியும் க்ளோஸா நின்று இருப்பாங்க இல்லையா, அதனாலதான் பையனுக்கு ரெட்டிஷ் ஆகிட்டு போல. ஃப்ரெண்ட்ஸை கேக்குறாங்க என்னாச்சுன்னு, அதெல்லாம் ஒண்ணு இல்லை அப்படி சொல்லி சமாளிக்கிறான். உண்மையா சொல்லு ஹீரோ, உன் லைஃப்ல ஒருக்கா கூட பென்சிலே வாங்கினது கிடையாதா அப்படின்னு சொல்லி கேட்க, அப்பெல்லாம் இல்லையே, நான் வாங்கியிருக்கேன் அப்படி சொல்லி சமாளிக்கிறான். ஆக்சுவலி இவன் வாங்கினதே கிடையாது, இவனுடைய நானி தான் எப்போதும் வாங்கி கொடுப்பாங்களாமா. ஃப்ரெண்ட்ஸோ, இதெல்லாம் நம்புற மாதிரியே தெரியுது. போயும் 25 யுவான் பென்சிலுக்கு 250 யுவான் கொடுத்துட்டு வந்திருக்கிறா. அப்போ உன்னை விட நான் எவ்வளவு பெற்று, நீதான் அப்போ பெரிய முட்டாள் அப்படின்னு சொல்லி கலாய்க்க, கம்மன் போயிருங்கடா அப்படின்னு ஹீரோ விரட்டி விட்டுறான். கட் பண்ண எக்ஸாம் ரிசல்ட்டும் வந்துட்டு ஹீரோனி எப்போதும் போல ஃபர்ஸ்ட், கூமிங் வந்து தேர்டு போல, முன்னை விட மார்க் கம்மியா இருக்கான் போல. ஹீரோ எப்போதும் போல கடைசி தான், பட் 250 மார்க் எடுத்திருக்கிறான். அதாவது முன்னை விட கொஞ்சம் அதிகமாவே மார்க் எடுத்திருக்கான் போல. இப்போ கூமிங்க மார்க்கை பார்த்துட்டு, அண்ணா அப்பா கண்டிப்பா உன்னை நல்லா வச்சு செய்ய போறாங்க பாரு அப்படின்னு கிண்டல் பண்றான். ஹே, நீங்களே என் மச்சான் கூட கம்பேர் பண்ணாத, அவன் படிப்புல வேணா லாஸ்ட்ல இருக்கலாம், ஆனா உன்னை விட ஹேண்ட்ஸம் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹீரோக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஹீரோனியுமே ஹீரோக்கு தான் சப்போர்ட் பண்றா. அதுக்கப்புறம் அவங்க அப்பாமே ஸ்கூலுக்கு வந்துறாங்க. இந்த கூமிங் இருக்கான் இல்லையா, அவனுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஹீரோ ஜஸ்ட் 250 மார்க் தானே எடுத்திருக்கான், அதனால அப்பா நல்லா திட்ட போறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டு இருப்பானா. ஹீரோமே, திட்டுறதா இருந்தா திட்டுங்க அப்படின்னு சொல்லி அவனும் அசால்ட்டா நிக்கிறான். ஆனா அப்பா திட்டலாம் செய்யல, அதுக்கு பதிலா சிரிக்கிறாங்க. சிரிச்சுட்டு சூப்பர்டா, கலக்கிட்டா அப்படின்னு பாராட்டிட்டு இருக்காங்க. முன்னை விட அதிகமான மார்க் எடுத்திருக்கா இல்லையா, அதுவே உன் வெற்றிக்கு அறிகுறி தான் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோக்கும் சரி கூமிங்கும் சரி ஆச்சரியமா தான் இருக்கு. இந்தா உனக்கு ஸ்நாக்ஸ், அப்புறம் ஹீரோனிக்கும் கொடுத்துரு, அவ உனக்கு படிக்கலாம் சொல்லி தர இல்லையா, ஹெல்ப் பண்ற இல்லையா நிறைய விஷயத்துல, அதுக்கு தேங்க்ஸ் சொல்ற விதமா அவளுக்கு இந்த ஸ்நாக்ஸை கொடுத்துரு அப்படின்னு ஹீரோ கிட்ட சொல்ல, அவனும் சரி அப்படின்னு அங்கிருந்து போயிடான். கூமிங்கால இதை ஏத்துக்கவே முடியல. அப்பா போய் இந்த மார்க்குக்கு போய் பாராட்டுறீங்க? டே, அவன் முன்னை விட அதிகமான மார்க் எடுத்திருக்கான், அதுவே அவனுக்கு ஒரு வெற்றி தான். ஆனா நீ என்ன மார்க் எடுத்திருக்கா, முன்னை விட மார்க் குறைஞ்சிருக்கிறா, படிப்புல மட்டும் நீ ஒழுங்கா இல்லைன்னு வச்சுக்கோவேன், உன்னை அப்ராடுக்கு அனுப்பிடுவேன் பாத்துக்கோ அப்படின்னு மிரட்டுவாங்களா. அதுக்கு அவனும், அப்பா நெக்ஸ்ட் டைம் நல்லா படிக்கிறேன்ப்பா அப்படி சொல்லிட்டு மனசுக்குள்ள, நானும் அப்ராடுக்குலாம் போக மாட்டேனே, எனக்கு தான் இந்த கூ ஃபேமிலி சொத்து அப்படின்னு வில்லத்தனமா சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் ஹீரோ வந்து அப்பா வாங்கி கொடுத்த ஸ்நாக்ஸை ஹீரோனி கிட்ட கொடுக்க, அவளுக்கா இது எல்லாமே எனக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ், சூப்பர், அன்னைக்கு
அங்கிளுக்கு தேங்க்ஸ் சொல்லிடு. அப்புறம் அங்கிள் வாங்கி தந்ததுக்கு கைமாறா சனிக்கிழமை உனக்கு டியூட்டர் எடுக்கலான்னு டிசைட் பண்ணிட்டேன். ஸோ லைப்ரரிக்கு வந்துரு, உனக்காக அங்கே வெயிட் பண்ணிட்டு இருப்பேன்னு சொல்ல. அதெல்லாம் வர முடியாது போடி அப்படி சொல்லிட்டு போக. நீ மட்டும் வரலன்னு வச்சுக்கோவேன், நேராக உன் வீட்டுக்கு வந்துடுவேன் சொல்ல. ஃபர்ஸ்ட் என் வீடை கண்டுபிடிக்கிறியான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து போயிடான். இப்போ அப்படியே கட் பண்ணா சனிக்கிழமையும் வந்துடுது. ஹீரோ வந்து லைப்ரரிக்கெலாம் போகல, வீட்டில் இருந்து ஃப்ரெண்டு மைக்கிள் இருக்கான் இல்லையா, அவன் கூட கேம் ப்ளே பண்ணிட்டு இருக்கான். டே மச்சான், உனக்கு தான் அவன் டியூட்டர் எடுக்கிறேன்னு சொன்னா இல்லையா, அங்கேயே போயிருக்கலாமே அப்படி சொல்லி கேட்கும்போது, டே அந்த நட்டுக்கு அந்த கேஸை பற்றிலாம் இப்போ பேசுதடா, ஃபர்ஸ்ட் நம்ம கேமை ப்ளே பண்ணுவோம் அப்படின்னு இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து கேம் விளையாண்டு இருப்பாங்களா. அப்போ ஹீரோ கூப்பிட்ட சவுண்டு கேட்குது. என்ன ஹீரோனி கூப்பிட்ட மாதிரி இருக்குது? இல்லை இல்லை, அவளுக்கு எப்படி நம்ம வீடு தெரியும்? கண்டிப்பாக தெரியாது, இது என்னுடைய இல்யூஷனாக தான் இருக்கும் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருப்பானா. டே இது உன்னுடைய இல்யூஷன்லாம் கிடையாது, எனக்குமே அவளுடைய வாய்ஸ் கேட்குது அப்படியே ஃப்ரெண்டு சொல்லும்போது மறுபடியுமே ஹீரோ கூப்பிட்றா. உடனே ஹீரோ போய் பார்க்கறானா, அவ ஹாய்ன்னு சொல்லிட்டு இருக்க. என் வீடு எப்படி உனக்கு தெரிஞ்சிச்சு, நீ எப்படி கண்டுபிடிச்சா அப்படி சொல்லி கேட்டா அதுக்கு ஹீரோனி ஆன்சரே பண்ண மாட்டுக்கா. நமக்கு தெரியும் அவளுக்கு ஃபோன் லைஃப்ல எல்லாமே தெரிஞ்சிருக்கு இல்லையா, ஸோ அதனால கண்டுபிடிச்சு வந்திருக்கிறா. ஃபர்ஸ்ட் கீழே வா அப்படி சொல்லி கூப்பிட்றா. அதெல்லாம் வர முடியாது அப்படிங்கிறான். நீ மட்டும் வரலன்னு வச்சுக்கோவேன், நான் இந்த இடத்த விட்டே போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அது உன் இஷ்டம் அப்படி சொல்லிட்டு இவ உள்ள வந்து கேம் பிளே பண்ண ஆரம்பிச்சிட்டான். தென் கொஞ்ச நேரத்திலேயே மழை ஹெவியா பெய்ய ஆரம்பிச்சிட்டு இடிலாம் இடிக்குது. ஹீரோ என்ன நினைச்சுக்கிறான்னா அவ கண்டிப்பா வீட்டுக்கு போயிருப்பா அப்படின்னு நினைச்சுக்கிறான். ஆனா ஹீரோனி வீட்டுக்கெல்லாம் போகல, அவ ஓரமா நிக்கிறா. அப்போ கொடை பிடிச்சிட்டு ஒருத்தர் வாரான். ஹீரோ தான் வந்திருப்பான்னு நினைச்சு இவ்வளவு ஆசையை எட்டி பாக்குறா. பார்த்தா அந்த கூமிங் தான் வந்திருக்கிறான். என்ன பாரு, அவெல்லாம் வரமாட்டான், பேசாம என் கூட ஒண்ணு சேர்ந்துரு, அவன் ஒரு குப்பை, உன் தகுதிக்கெல்லாம் அவன் ஒருத்தே கிடையாது அப்படின்னு ஹீரோவை ரொம்ப இன்சல்ட் பண்ணி பேசுவானா. ஹீரோனிக்கெல்லாம் கோவம் வந்துடும். நீ தான் ஒரு குப்பை, பேசாம இங்கிருந்து போயிரு அப்படின்னு சொல்லி நல்லா திட்டி விடுவா. அவனுக்கும் கோவம் வந்துருமா, அங்கிருந்து போயிடுவான். ஹீரோ நான் உனக்காக மட்டும் தான் எப்போதும் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இங்க ஹீரோ பாத்தீங்கன்னா இடிலாம் இடிக்குது இல்லையா, ஹெவியா மழையும் பெய்யுது. அதனால ஜன்னல்ல வந்து எட்டி பாக்குறான் ஹீரோனி நிக்காளான்னு. பார்த்துட்டு அவன் கண்டுக்காம மறுபடியும் கேம் பிளே பண்ண ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் எனக்கு தூக்கம் வருதுன்னு படுத்துட்டு இருப்பானா. மைண்ட் ஃபுல்லாவே ஹீரோட நினைப்பு தான். அதனால பையனுக்கு மனசே கேட்காம ஹீரோனியை தான் பார்க்க போயிடான். அவளுக்கு அம்புட்டு சந்தோஷம். ஹீரோ பார்த்ததுமே ஹீரோ கேக்குறான், லூசாடி மழை பெய்யுது இல்லையா, வீட்டுக்கு போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கேட்டா. நான் இன்னும் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணல, சோ கிளாஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் போவேன் அப்படிங்கிறா. அப்போ என்ன நிம்மதியே விட மாட்டா அப்படிதானே? ஆமா, எத்தனை ஜெம் எடுத்தாலும் உன்னை இப்படியே தொந்தரவு பண்ணிட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லவும் அதுக்கு மேல ஹீரோவால என்ன சொல்ல முடியும். வா வீட்டுக்குள்ள போவோம் அப்படின்னு வீட்டுக்குள்ள தான் கூப்பிட்டு வரான். அங்க அப்பா பார்த்துட்டு லினியோ எதுக்கு வந்திருக்கா அப்படி சொல்லி கேக்குறாங்க. டியூட்டர் எடுக்கதான்ப்பா அப்படின்னு சொல்லும் போது, அப்படியா, நல்ல விஷயம் தான். சரி அவ ஃபுல்லா நனைஞ்சிருக்க பாரு, உன் ட்ரெஸ்ஸை கொடு, அவளுக்கு சளி பிடிச்சிடாம அப்படின்னு சொல்லும் போது ஹீரோவா அவனுடைய டிஷர்ட்டை கொடுக்கான். அது வந்து லிமிடெட் எடிஷன் ஆமா, ஸோ டேமேஜ் எல்லாம் பண்ணிடாத அப்படின்னு சொல்லி தான் கொடுக்குறான். சரி அவளை பாத்ரூம் கூப்பிட்டு போ, அவள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணட்டும் அப்படின்னு அப்பா சொல்லும் போது, இல்ல அன்கிள் நானே போய்க்கிறேன் அப்படி சொல்லிட்டு அவ போயிடா. ஹீரோவும் அப்பாவும் ஷாக் ஆக்குறாங்க. ஏன்னா ஹீரோனி ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீட்டுக்கு வந்திருக்கா, அவளுக்கு எப்படி பாத்ரூம் இருக்கிற இடம்லாம் தெரியும். அதனால ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஹீரோ கிட்ட, டே என்னடா நடக்குது, நான் இல்லாத போது அடிக்கடி ஹீரோனி வீட்டுக்கு கூப்பிட்டு வர போலாம், அப்பெல்லாம் இல்லப்பா. டே மகனே, இதெல்லாம் ஒரு கரையில இருக்கட்டும், ஆனா படிப்பை மட்டும் மறந்துடாத, அதுல ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் இரு அப்படின்னு அட்வைஸ் எல்லாம் பண்ணிட்டு போறாங்க. அப்புறம் ஹீரோ வந்து அவளுக்கு சூப் எல்லாம் கொடுப்பான். அப்பதான் கொடுக்க சொல்லிட்டு போயிருப்பாங்க போல, அதனால கொடுத்துட்டு இருப்பானா. அவ அதை ஃபுல்லாவே குடிச்சு முடிச்சிருக்க மாட்டா. அதுக்குள்ள எனக்கு இன்னும் வேணும் அப்படி சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஃபர்ஸ்ட் இதை குடிச்சு முடி, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு, ஆமா நீ எப்படி என் வீடை கண்டுபிடிச்சா அப்படி சொல்லி கேட்பானா. நெக்ஸ்ட் மந்த்லி எக்ஸாம் வருது இல்லையா, அதுல டாப் 100க்குள்ள வா, அப்ப வேணா சொல்றேன் அப்படிங்கிறா. அப்பனா நீ சொல்லவே தேவையில்ல அப்படின்னு சொல்லும் போது, எனக்கு தெரியும் உன்னால முடியாதுன்னு அப்படியே ஹீரோனி கிண்டல் பண்ணுவாளா. ஹீரோக்கு ஈகோ டச் ஆயிட்டு, சரிடி சொல்லித்தா நம்ம படிக்கலாம் அப்படின்னு இப்போ ரெண்டு பேரும் உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க. அவன் தூங்கினாலும் இவ அடிச்சு அடிச்சு சொல்லி கொடுப்பா. ஸோ ரெண்டு பேரும் இப்படி படிச்சுட்டு இருக்காங்களா. இதை பார்த்துட்டு இவனுக்கு வயிற்றுச்சலா இருக்கு. அதுக்கப்புறம் டியூட்டர்லாம் முடிச்ச பிறகு அப்பா வந்து வெளியே சாப்பிட்டு கூப்பிட்டு போக சொல்லியிருக்காங்க ஹீரோனியா. அதனால ஹீரோனியா வெளியே கூப்பிட்டு வந்திருப்பானா. அவ இஷ்டம் போல எல்லா ஃபுட்டும் ஆர்டர் பண்றா. இதை பத்திட்டு ஹீரோவோ, இப்படியே ஒரே தின்னு குண்டாக்கணும்னு வச்சுக்கோவேன், கண்டிப்பா யாரும் உன்னை மேரேஜ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லும் போது, அந்த கவலை உனக்கு வேண்டாப்பா, என்னை புரிஞ்சுக்கிட்டவே என்ன மேரேஜ் பண்ணா போதும், இல்லைன்னா கடைசி வரைக்கும் இப்படியே இருந்தா கூட சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அப்புறம் ரெண்டு பேருமே ஜாலியா பேசி சாப்பிட்டு இருப்பாங்களா. அப்போ ஹீரோ என்ன பண்றான்னா அவளுடைய ஃபுட்டை எடுத்து சாப்பிட்றான். அவளுக்கு சம கோவம் வருது, எரும மாடு அப்படி சொல்லி திட்டிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அந்த குழம்பு இருக்கு இல்லையா, சூடான குழம்பு, அது வந்து நம்ம ஹீரோனி மேல தெரிக்குது. உடனே ஹீரோனி மேல பற்றக்கூடாதா அப்படின்னு இவன் இடையில கை வச்சிடான். ஸோ அவன் கையில பட்டுறது, அவனுக்கு தான் காயம் ஏற்பட்டிருக்கு. இதை பார்த்துட்டு ஹீரோனி பதறா. எதுக்காக இடையில கை வச்சா அப்படி சொல்லி கேட்டுட்டு இருப்பா. ஓவரா திங்க் பண்ணாத, என் டிஷர்ட்டுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னுக்காக மட்டும் தானே கை வச்சேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறான். ஆனா ஹீரோனிக்கு
ஹீரோனிக்கு நல்லாவே தெரியுது இவனுக்கு தான் மேல ரொம்பவே அக்கறை இருக்குது அப்படின்னு. அப்படியே ஊதி ஊதி விட்டுட்டு இருப்பா. இங்க ஹீரோ பாத்தீங்கன்னா அவளே பார்த்துட்டு இருப்பான் மேமருந்து. இப்படி இங்க நடக்கிற எல்லாத்தையுமே கிம் இருக்கான் இல்லையா, அவன் பார்த்துட்டு மைக்கேலுக்கு கால் பண்ணி ஹீரோ வந்து ஹீரோனிய வெளியே சாப்பிட கூப்பிட்டு வந்திருக்கான். அது மட்டுமா அவனுடைய லிமிடெட் எடிஷன் டிஷர்ட் இருக்கு இல்லையா, அதை போட கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லும் போது அவன் நம்பவே மாட்டுக்கான். டே பொய் சொல்லதடா, அது மச்சானுக்கு ஃபேவரட்டான டிஷர்ட்டு, பொக்கிஷ மாதிரி வச்சிருப்பான். அவன் எப்படி அதை கொடுத்துருக்க மாட்டான், நீ சொல்றத நம்ப மாட்டேன் அப்படிங்கிறான். உண்மையதான் சொல்றேன்டா, வேணா போட்டோ எடுத்து அனுப்புறேன் அப்படின்னு இப்ப போட்டோ எடுத்து அனுப்பிடுறான். அதான் அடுத்த நாள் ஸ்கூல்ல வச்சு ஹீரோ கிட்ட கேக்குறான் என்ன நடக்குது அப்படின்னு. அதுக்கு ஹீரோ, நீ நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது, அவ எனக்கு டியூட்டர் சொல்லி கொடுக்க வந்தாலாம், அப்ப மழையில நனைஞ்சிட்டா, அதான் என் டிஷர்ட்டை கொடுத்தேன் அப்படின்னு சொல்றான். அப்படியா, நானும் இப்ப நினைஞ்சிட்டேன், அப்ப எனக்கும் உன்னுடைய டிஷர்ட் தான் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். டே கம்முன்னு போயிடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோனியா வரா. அதை பார்த்துட்டு மைக்குலோ ஃபியூச்சர் என்னி அப்படின்னு சொல்ல, டே வாயு முடிடா அப்படின்னு வாயு பொத்திட்டு இவன் சொல்றதெல்லாம் காதுல வாங்காத அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஹீரோனியும் அந்த டிஷர்ட் இருக்கு இல்லையா, அதை கொடுத்துட்டு தேங்க்ஸ் சொல்ல, சரி சரி ஃபர்ஸ்ட் இங்கேருந்து கிளம்பு அப்படி சொல்லும் போது நம்ம ஹீரோனியுமே அங்கேருந்து போயிடா. மைக்கில் பார்த்தீங்கன்னா நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி சிரிப்பானா. சிரிச்சா பல்ல ஒடிச்சிடும் பார்த்துக்கோ அப்படின்னு மிரட்டிட்டு இவன் என்ன பண்றானா, ரகசியமா போன்ல நம்ம ஹீரோனியோட போட்டோ இருக்கு இல்லையா, அதை சேவ் பண்ணி கியூட்டா சிரிச்சிட்டு இருக்கான். பையனுக்கு லவ் வந்துட்டு போல. அதுக்கப்புறம் கிளாஸ்ல ஃப்ரெண்டுக்காரி இருக்கா இல்லையா, அவளும் ஓடி வந்து என்னடி நீனும் ஹீரோவும் டேட்டிங் பண்றீங்களாமே, அது உண்மையா அப்படி சொல்லி கேட்க ஹீரோனிக்கு இதை கேட்டோன்னு பொறைய ஏறிடுது. யார்டி சொன்னா அப்படி சொல்லி கேட்டா, ஹீரோக்குன்னு தனியா ஃபேன் கிளப்லாம் உண்டாமா, அதுலதான் இதை பத்திலாம் டிஸ்கஷன் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்ல, நேத்து அவங்க போயிருப்பாங்கல்ல வெளியே, அதெல்லாம் போட்டோ எடுத்து போட்டிருக்காங்களாமா. ஹீரோ இத்தனை வருஷத்துல எந்த பொண்ணு கூடயும் இப்படி வெளியே கூப்பிட்டு போய் சாப்பிட்டதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் அவங்க கூட சாப்பிட்டு இருக்கானா. அப்போ உங்க ரெண்டு பேருக்கிட்டே ஏதோ சம்திங் போகுதுல்ல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா ஃப்ரெண்டுக்காரி. ஹீரோனி வந்து அந்த ஃபேன் கிளப் தான் பாக்குறா. அதுல 600 ஃபாலோவர்ஸ் இருக்காங்களாம். ஃபுல்லாவே ஹீரோ பத்தின டிஸ்கஷன் தான் போகுது. அது மட்டும் இல்ல, ஹீரோட போட்டோஸ்லாம் அனுப்பி விடுறாங்க. அதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோனி ஜெலஸ் ஆகுறா. இப்போ ஹீரோனியும் ஃப்ரெண்டு கிட்ட நாங்க டேட்டிங்லாம் பண்ணல, நான் அவனுக்கு டியூட்டர் தான் எடுக்க போனேன் அப்படின்னு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றா. நீ சொன்ன உண்மையா தான் இருக்கும்டி. அதுக்கப்புறம் நான் இன்னொரு ரூமரை கேள்விப்பட்டேன், இந்த ஃபேன் கிளப்ல தான் சொன்னாங்க ஹீரோக்கு நிறைய லவ் லெட்டர்லாம் கொடுப்பாங்களாமா அப்படின்னு சொல்லும் போது இதை கேட்டு நம்ம ஹீரோனுக்கு ஜெலஸ் ரொம்பவே வருது. உடனே டைரி எழுத ஆரம்பிச்சிட்டா. ஹீரோக்கு 600 ஃபேன்கள் இருக்காங்க, அவனை நான் ஃபியூச்சர்ல கேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எழுதிட்டு இருப்பாலாம். அப்போ சாங்னு ஒரு பொண்ணை காட்டுறாங்க. அவளுக்கு ஹீரோ மேல ஒரு கண்ணு உண்டு போல. இப்போ ஹீரோ டேபிள்ல வாட்டர் பாட்டில் வச்சுட்டு இருக்கா. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஹீரோனுக்கு இன்னுமே ஜெலஸ் ஆகுது. அதையுமே டைரியில எழுதி வச்சுட்டு கோவத்துல பெஞ்சு அப்படியே தட்டுவாலாம். அப்போ ஹீரோ டெஸ்க்ல இருக்கிற லவ் லெட்டர் இருக்கு இல்லையா, அது கீழே விழுந்துருது. அதை பார்த்துட்டு இவ்வளவு பொண்ணுங்க கொடுத்துருக்காங்களா, நீ மட்டும் யாரையாவது டேட் பண்ணு, அதுக்கப்புறம் உனக்கு இருக்குடா, உன்னை கொன்னே போட்டுருவேன் அப்படின்னு ஜெலஸ்ல திட்டிட்டு அந்த லெட்டர்லாம் எந்த இடத்துல இருந்துச்சோ அதே இடத்துக்குள்ள வச்சுட்டு இருப்பாளா. அப்போ கரெக்டா ஹீரோ வந்துறான். அட பைத்தியக்காரி, நீ தான் தினம் இந்த மாதிரி லெட்டர்லாம் எனக்கு வைக்கிறியா, நீ எப்படி வச்சாலுமே நான் உன்னை லைக் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ல, அட போடா நான் ஒன்னும் வைக்கல அப்படி சொல்லும் போது உடனே ஹீரோ அந்த லெட்டர்லாம் எடுத்து குப்பையில போடுறான். அதுக்கப்புறம் அதுல வாட்டர் பாட்டில் இருக்கு இல்லையா, அந்த சாங் பொண்ணு வச்சுட்டு போயிருப்பா இல்லையா, அதை பார்த்துட்டு ஹீரோனி தான் வச்சிருப்பா போல அப்படின்னு நினைச்சிட்டு, பரவாயில்ல உனக்கு கூட மனசாட்சி இருக்குதே, லவ் லெட்டர் வைக்காம தண்ணியாட்ட வச்சிருக்கியே அப்படின்னு சொல்லி அந்த தண்ணி எடுத்து குடிப்பானா. நானும் வைக்கலையே, சாங் தான் வச்சான்னு சொல்லும் போது ஐயா அதான் இவ்வளவு கேவலமா இருக்குதோ அப்படின்னு சொல்லி துப்பிடான். அதுக்கப்புறம் அவன் வெளியே போறான். இந்த பொண்ணு வந்து நம்ம ஹீரோ கிட்ட பேச போவாலாம். ஆனா ஹீரோ கண்டுக்காம வெளியே போய் வேற தனியா அதுல அடிச்சு கொடுக்குறான். கொடுத்துட்டு என்ன பாரு, இனிமே உன் திங்ஸ்லாம் என் இடத்துல வரக்கூடாது அண்ட் என்ன லவ்வும் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து போவானா. ஹீரோனே அவனே பார்ப்பாளா. உடனே ஹீரோவோ என்னையும் பாக்குறா, உனக்கும் அந்த ஆன்சர் தான் அப்படி ஹீரோ டீஸ் பண்றான். டேய் பக்கி, உன் மேலாம் எனக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவையும் ஹீரோனையும் பிரின்சிபல் கூப்பிடுறாங்க போல. அதனால அவங்க ரெண்டு பேருமே அங்க கிளம்பி போயிடறாங்க. இந்த பொண்ணுக்குன்னா நம்ம ஹீரோனி மேல சம கோவம் வருது. ஏன்னா ஹீரோ வந்து ஹீரோனி கூட தான் கொஞ்சம் க்ளோஸா இருக்கான். அதனால இந்த பக்கம் பிரின்சிபல் எதுக்கு கூப்பிட்டு விட்டுருக்காங்கன்னா, இவங்களை பத்தி ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு இல்லையா, ரெண்டு பேரும் டேட்டிங் பண்றாங்கன்னு, அதுக்கு தான் கூப்பிட்டு விட்டுருக்காங்க. அட்வைஸ் பண்றாங்க, படிக்கிற வயசுல படிக்க தான் செய்யணும், டேட்டிங்லாம் பண்ணக்கூடாது, அகைன் இந்த ரூமர் என் காதுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது, கண்டிப்பா நாங்க டேட்டிங்லாம் பண்ணல,
ஒன்லி படிப்பு மட்டும் தான் அப்படின்னு நம்ம ஹிரணி சொல்லிட்டு இருப்பா. இதுக்கப்புறம் இந்த சாங் இருக்கா இல்லையா, அவ வந்து ஹிரணியை பழி வாங்கணும், ஹிரணி ஏதாட்டும் பண்ணணும் அப்படின்னு ஃபேன் கிளப்ல மெசேஜ் பண்ணியிருக்கிறா. இதை வந்து ஃப்ரெண்டுக்காரி ஹிரணி கிட்ட சொல்லிட்டு இருக்க. அந்த சமயத்துல அவ வந்து அவளுடைய 2 ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டு நம்ம ஹிரணி கிட்ட பிரச்சனை பண்ண வந்துட்டா. ஹீரோ ஏன் ஆளு, அவனை விட்டு தள்ளியே இரு, நான் 6 வருஷமா அவனை லைக் பண்றேன் அப்படின்னு சொல்ல ஹீரோனிக்கு அப்பதான் ஒரு விஷயம் ஞாபகம் வருது. போன் லைஃப்ல இந்த சாங் பண்ணிருக்கா இல்லையா, ஹீரோ மேல பைத்தியமா இருந்து கடைசியில அவளுடைய காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கூட எழுதாம இருந்துட்டாலாமா. அதுக்கப்புறம் என்ன, அவளுடைய கரியரே வீணாக்கிட்டான். சோ அதனால ஒரு நல்ல அட்வைஸ் தான் பண்றா. என்ன பாரு, படிக்கிற வயசுல நல்லா படி, ஒரு பையனுக்காக உன்னுடைய கரியரை அழிச்சுக்கிடாத அப்படின்னு நல்ல ஒரு அட்வைஸ் தான் பண்றா. பட் அந்த பொண்ணுக்கு அதெல்லாம் கேட்கும் போது கோவம் தான் வருது. ஃப்ரெண்டுக்காரி என்ன பண்றான்னா நேரா ஹீரோ கிட்ட போய் இந்த மாதிரி சாங் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா ஹீரோனி கிட்ட அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ பதறி அடிச்சு ஹீரோனி தான் பார்க்க வரான். சம வேகத்துல ஓடி வரான். இந்த பக்கம் நம்ம ஹீரோனி என்ன அட்வைஸ் பண்ணாலும் இந்த பொண்ணு கேட்க மாட்டுக்கு. கோவத்துல நம்ம ஹீரோனி அடிக்க வருவாளாம். கரெக்டா இந்த டைம்ல ஹீரோ வந்து தடுத்துறான். உடனே அந்த பொண்ணு ஹீரோ கிட்ட 6 வருஷமா உன்னை லைக் பண்ணிட்டு இருக்கேன், எதுக்காக என்ன பார்க்க மாட்டுக்கா, இந்த ஹீரோனி இல்லைன்னா என்ன பார்த்துருப்பால அப்படி சொல்லி கேட்க. நோ வே, ஆக்சுவலி உண்மையை சொல்லணும்னா நீ யாருன்னு எனக்கு தெரியாது அண்ட் உன் மேல இன்ட்ரெஸ்டும் இல்லை அப்படி ஹீரோ சொல்லும் போது இந்த பொண்ணு அதை கேட்டுட்டு அழுதுட்டே ஓடிடுது. இப்போ அடுத்த நாள் ஆகுதா, அடுத்த நாள் ஹீரோ எப்போதும் போல படிக்காம கேம் பிளே பண்ணிட்டு இருப்பானா, இவ எப்போதும் போல படின்னு தொந்தரவு பண்ணிட்டு இருப்பா. அப்போ அந்த கிளாஸுக்கு சாங்கோட அம்மா வந்து நம்ம ஹீரோனியா அடிச்சுறாங்க. ஏன் பொண்ணையே புலி பண்றியா அப்படின்னு. இதை பார்த்துட்டு ஹீரோக்கெல்லாம் செம கோவம் வந்துட்டு, உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு, பைத்தியம் பிடிச்சிருந்தா டாக்டரை போய் பார்க்கணும், அதை விட்டுட்டு இங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி நல்லா திட்டி விடுறான். அவங்க ஹீரோ பார்த்துட்டு, ஓ நீ தான் அந்த பையனா, என் பொண்ணு போன்ல உன் போட்டோ தான் அதிகமா இருக்கு, அப்போ என் பொண்ணு நீனும் டேட்டிங் பண்ணிட்டா இருக்கீங்க, அப்படி இருக்கும்போது என்கிட்ட நீ இவ்வளோ திமிரா பேசுறா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவே திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க 2 பேரும் சேர்ந்து தானே என் பொண்ணை புலி பண்ணிருக்கீங்க, அவ இதனால சோறும் சாப்பிட மாட்டுக்கா, தண்ணியும் குடிக்க மாட்டுக்கா, எதுக்குன்னே தெரியல, இதுக்கு சரியான விளக்கம் எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அது உங்க பொண்ணுகிட்ட தான் கேட்கணும். அப்புறம் உங்க பொண்ணு நானும் டேட்டிங்லாம் பண்ணல, உங்க பொண்ணு யாருன்னே தெரியாது அப்படின்னு சொல்லும் போது இந்த அம்மாவுக்கு சமக்கு வருது. உன் அப்பா வர சொல்லு, நான் அவர்கிட்டயே பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஆன்லைன்ல குரூப்னு சர்ச் பண்ணுங்க, அதுல என் அப்பாவோட நம்பர் இருக்கும், அதை பார்த்து நீங்களே கால் பண்ணி கூப்பிட்டுக்கிடுங்க அப்படின்னு சொல்லும் போது இங்க கூமிங் இதெல்லாம் பார்த்துட்டு இருப்பானா. அவனுக்கு நான் செம ஹாப்பி, ஹீரோ ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டான்னு. உடனே அவன் அப்பாக்கு கால் பண்ணி, அப்பா ஹீரோ வந்து ஒரு பிரச்சனை பண்ணிட்டான், சீக்கிரமா ஸ்கூலுக்கு வாங்க அப்படி சொல்லி கூப்பிட்டான். இங்க ஹீரோனியும் அவங்க என்னதானே தேடி வந்தாங்க, நீ எதுக்கு இந்த பிரச்சனைக்குள்ள வந்தா அப்படி சொல்லி கேட்க. ஏன்னா உனக்கு என் மேல கிரஷ் இருக்குது இல்லையா, அந்த ஒரு காரணத்தால தான் நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், மற்றபடி எதுவும் கிடையாது அப்படி சொல்றான். இதை பார்க்கும்போது நம்ம ஹீரோனிக்கு போன் லைஃப்ல ஹீரோ சொன்னதான் ஞாபகம் வருது. அவன் சொல்லியிருப்பான், அவன்கிட்ட யாராவது பிரச்சனை பண்ணாங்கன்னா என்கிட்ட வந்து சொல்லிடு, நான் அவங்களுக்கு நல்ல பாடம் புகத்துறேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். அதெல்லாம் ஞாபகம் வருது. அப்பவும் சரி இப்பவும் சரி எப்போதும் என்ன ப்ரொடெக்ட் பண்ணதான் நீ நினைக்கிறா அப்படின்னு இவா ஹீரோ ஒரு லவ் ஃபீலிங்கோட பார்த்துட்டு இருப்பா. நம்ம ஹீரோவோ கிளாஸ் ஸ்டூடெண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, வாங்க ஆஃபீஸ் ரூம்ல வச்சு பேசுவோம் அப்படின்னு இப்போ ஆஃபீஸ் ரூமுக்கு தான் போறாங்க. ஹீரோனி பின்னாடி போவா, பட் பிரின்சிபல் இருக்காங்க இல்லையா, நீ கிளாஸ்ல இரு அப்படி சொல்லிட்டு போயிடாரு. ரொம்ப நேரம் ஆகிட்டு ஹீரோ வந்தபடி இல்ல, ஹீரோட அப்பா ஸ்கூலுக்கு வந்துட்டாரு, கண்டிப்பா ஹீரோவை அடிக்க தான் போறாரு அப்படின்னு ஃப்ரெண்டு சொல்லும் போது நம்ம ஹீரோனியோ 2 பேருக்கும் மறுபடியும் ஃபைட் வந்துடக்கூடாது அப்படின்னு அங்க என்னதான் நடக்குதுன்னு சொல்லி பார்க்க போறா. அங்க இந்த சாங்கோட அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க இன்னுமே பிரச்சனை பண்ணிட்டு தான் இருக்காங்க. அந்த பிரச்சனைய பிரின்சிபலால சமாளிக்க முடியல. அதனால என்ன பண்றாங்கன்னா ஹீரோ கிட்ட நீ அவங்க கிட்ட மன்னிப்பு கேளுன்னு சொல்றாரு. நான் தப்பே பண்ணல, சோ நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும், நான் மன்னிப்பே கேட்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அப்பா வந்துடுறாரு. உன்ன கூமிங்கோ, அப்பா அண்ணா இருக்காரு இல்லையா, அவர் ஒரு பொண்ணோட ஃபீலிங்லேயே விளையாண்டுருக்காரு அப்படின்னு சொல்லி மாட்டி விடுறான். இங்க இந்த அம்மாவோ, ஓ நீங்க தான் இவனுடைய அப்பாவா, இவனால என் பொண்ணு சோறும் சாப்பிட மாட்டுக்கா, தண்ணியும் குடிக்க மாட்டுக்கா, ஒரே அழுதுட்டே இருக்கா, எதுக்குன்னு கேட்டு சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது அப்பாவோ என்ன நடந்துச்சு அப்படின்னு ஹீரோ கிட்ட கேட்பாங்களா. ஹீரோக்கு என்னன்னா இவரு இன்னுமே தன்னை நம்பல போல, நான் தான் தப்பு பண்ணிருப்பேன்னு நினைச்சிட்டு இருக்காரு போல அப்படின்னு ஹீரோ எதுவும் சொல்லாம அமைதியா நிக்கிறான். ஆனா அப்பாவோ, டே உன் மேல தப்பு இருந்துச்சுன்னா சாரி கேளு, தப்பு இல்லையா யார்கிட்டயும் நீ சாரி கேட்க வேண்டாம், அப்பா எப்போதும் உன் பின்னாடி தான் நிற்பேன் அப்படின்னு சொல்ல இந்த கூமிங்கால ஏத்துக்கிட்டே முடியல. அப்பா கண்டிப்பா அண்ணன் மேலதான் தப்பு இருக்கும்பா அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்றான். ஆனா அப்பா வந்து கண்டுக்கிடவே இல்லை அவனை. என் பொண்ணு போன்ல இவன் போட்டோ தான் ஃபுல்லா இருக்கு, நான் எப்படி தப்பா சொல்வேன் அப்படின்னு இந்த அம்மா கேட்கும்போது வாய மூடு, நான் என் பையன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு அப்பா சமய கூப்பிடுறாங்க. எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு, அப்பா ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாரே அப்படின்னு. டேய் நீனே சொல்லு என்னதான் நடந்துச்சு அப்படின்னு அப்பா கேட்க ஹீரோ சொல்றான், இவங்க பொண்ணு யாருன்னே எனக்கு தெரியாது, ஹீரோனியா அடிக்க வந்தா, அப்போ நான் தடுத்தேன், அவ்வளவுதான், மற்றபடி எதுவுமே கிடையாது
அப்படின்னு சொல்லும்போது பொய்யா சொல்ற அப்படின்னு இந்த அம்மா இருக்காங்களே சாங்கோட அம்மா அவங்க ஹீரோவை அடிக்க வர இந்த நேரத்துல அப்பா அடிக்க விடாம தடுத்துறாங்க. அதான் என் பையனுக்கு உங்க பொண்ணு தெரியலன்னு சொல்றேன் இல்லையா, பின்ன எதுக்கு அடிக்க வாரீங்க, என் பையன் மேல மட்டும் கை வச்சிங்க அவ்வளவுதான் அப்படின்னு மிரட்டுவாங்களா. இதை கேட்டு ஹீரோக்கே டச்சிங்க தான் இருக்கு. அப்படியே ஒரு ஃபீலிங் கூட அப்பாவே பார்த்துட்டு இருப்பான். இந்த சாங்கோட அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க ஹீரோட அப்பாவே திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஹீரோக்கெல்லாம் செம கோவம் வந்துட்டு, என் அப்பா மட்டும் அகைன் திட்டினீங்க அவ்வளவுதான் உங்க கண்ணத்துல ரேகை பதிக்கிற நிலைமை வரும் அப்படின்னு மிரட்ட, உனக்கு எவ்வளவு திமிரி என்கிட்டவே கூட பேசுறா. பிரின்சிபல் இந்த ஹீரோவையும் ஹீரோனையும் ஸ்கூல்ல விட்டு ஃபயர் பண்ணுங்க, இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நான் இங்க இருந்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்றாங்க. ஹீரோக்கெல்லாம் செம கோவம் வருது. உடனே அப்பாவோ இந்த விஷயத்த நான் கேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவருடைய அசிஸ்டன்ட் கிட்ட ஏதோ ஒன்று பேசுறாங்க. பேசி முடிச்ச பிறகு இந்த சாங்கோட அம்மா கிட்ட, உங்க பொண்ணுக்கும் என் பையனுக்கும் எதுவுமே கிடையாது, சோசியல் மீடியால கூட ரெண்டு பேரும் கனெக்ட்ல இல்ல அண்ட் டேட்டிங்கும் பண்ணல, இப்படியே பிரச்சனை பண்ணிட்டு இருந்தீங்க உங்க மேல கேஸ் கொடுத்துடுவேன் அப்படின்னு அப்பா மிரட்டிட்டு இருக்கும்போது அந்த நேரத்துல இந்த சாங்கோ வாரா. அவளுக்கு அவங்க அம்மா இங்க வந்து பிரச்சனை பண்றாங்கன்னு இப்பதான் தெரிஞ்சிருக்கு போல. அதான் வந்து என் அம்மா இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லி அழுதுட்டு ஓடிரா. பின்னாடி அவங்க அம்மாவும் போயிடறாங்க. ஒரு வழியே இந்த பிரச்சனை முடிஞ்சிட்டா. அதுக்கப்புறம் அப்பா வந்து இந்த கூமிங் இங்க இருந்தா கண்டிப்பா ஹீரோக்கு பிரச்சனை கொடுத்துட்டு இருப்பான் அப்படின்னு வெளிநாட்டுக்கு போறதுக்கு தயாராயிரு, காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் முடிஞ்ச பிறகு கிளம்ப வேண்டியதான் அப்படின்னு சொல்ல, இதை இவனால ஏத்துக்கவே முடியல. நீ அங்க போய் படிச்சாதான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நேரா நம்ம ஹீரோனை தான் வந்து பாக்குறாங்க. உனக்கு இனிமே எந்த பிரச்சனையும் வராதுமா, இனிமே ஹீரோ இருக்கான் இல்லையா அவனை நான் உன்கிட்டயே ஒப்பிடிச்சிறேன், நீனே அவனை ஹேண்டில் பண்ணிக்கோ, இப்போ எனக்கு ஒர்க் இருக்குது நான் போறேன் அப்படின்னு அப்பா கிளம்புறாங்க. அப்போ அப்பாவோட அசிஸ்டன்ட் இருக்காங்க இல்லையா அவங்களோ ஹீரோவும் ஹீரோனையும் இப்போலாம் ரொம்ப க்ளோஸா இருக்காங்க, ஒருவேளை பப்பி லவ் இருக்குமோ அப்படின்னு சொல்லி கேட்க, அப்படி இருந்தா நல்லதுதான், ஹீரோனிக்கு மட்டும் என் பையன் மேல லவ் வந்துச்சுன்னு வச்சுக்கோவேன், இந்த உலகத்துல அவனை மாதிரி ஒரு லக்கியான பர்சன் யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஸோ இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம் நம்ம ஹீரோட லவ்வுக்கும் ஹீரோட லவ்வுக்கும் இவங்க வந்து சப்போர்ட் தான் பண்ணுவாங்க போல. அடுத்து அந்த ஃபேன் கிளப்ல ஹீரோட ஆப்ஸ் எல்லாம் தெரியற மாதிரி போட்டோலாம் எடுத்து அனுப்புறாங்க. இதெல்லாம் எங்க இருந்து கிடைக்குமோன்னு தெரியல. இந்த ஃபேன் கிளப்ல ஹீரோனுமே இருக்கா, அவளுமே அந்த ஆப்ஸை பார்த்துட்டு நான் இதை விட ஃபுல்லாவே பார்த்துருக்கிறேன் அப்படின்னு பாஸ்ட் லைஃப்ல உள்ள ஹீரோவை நினைச்சு பார்த்து வெக்கப்பட்டு சிரிச்சிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ வந்துடான். இவ டக்குன்னு போனை மறைச்சு வச்சுக்கிறா. என்ன மறைக்கிறா, நீனும் அந்த ஃபேன் கிளப்ல இருக்க தானே செய்யறா. ஆமா, ஆனா நான் செக் பண்ணதான் போனேன், இந்த கேர்ள்ஸ்க்கு என்ன ஆச்சுனே தெரியல, போயும் உனக்கெல்லாம் ஃபேன் கிளப் ஆரம்பிச்சிருக்காங்க பாரு, என்ன டேஸ்டோ அப்படின்னு நம்ம ஹீரோனி கலாய்ச்சிட்டு இருப்பாளா. அடங்கிடி, நீ அங்க என்ன பண்ணான்னு எனக்கு தெரியும், இப்ப என்ன பார்த்துருந்தான்னு எனக்கு தெரியும் அப்படி ஹீரோ சொல்லும் போது இவளுக்கு செம நர்வஸ் ஆகிட்டு அங்கேருந்து போகலான்னு பார்க்குறா. ஆனால் ஹீரோ விட மாட்டுக்கான். எனக்கு ஒரு டீ வாங்கிட்டு வாப்போ அப்படின்னு கிட்டக்க வந்து சொல்வானா. இவளுக்குலாம் செம நர்வஸ் ஆகிட்டு அங்கேருந்து ஓடிறா. அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட டீயை தான் வாங்கிட்டு வந்துட்டு இருப்பாளாம். அப்போ இந்த சாங் பொண்ணோ வாரா. அவள் வேற ஸ்கூலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆக போகிறாளாமா. சந்தோஷம், அவள் ஃப்யூச்சர் இனிமேல் பிரைட்டாக இருக்கும், இந்த லைஃப்பில் அவளுக்கு ஹாப்பி எண்டிங் தான் அப்படின்னு நம்ம ஹீனி சந்தோஷப்படுவாளாம். ஆனால் அந்த பொண்ணு என்னன்னா நம்ம ஹீரோனையே திட்ட ஆரம்பிக்கிறா. அப்போ கரெக்டாக ஹீரோ வரவும் மறுபடியும் இவ ஹீரோ கிட்ட அவளுடைய லவ் தான் சொல்றா. ஆக்சுவலி இவளுக்கு ஹீரோ மேல எப்படி லவ் வந்திருக்கும்னா, மிடில் ஸ்கூல் படிக்கும்போது இவளுடைய பேக்கை வந்து திருட்டங்க வந்து திருடிட்டு போயிட்டாங்களாம். அப்போ ஹீரோ தான் மாசா அவங்கள அடிச்சு போட்டு அந்த பேக்கெல்லாம் வாங்கி கொடுத்துருப்பானா. அதுலேருந்து தான் இந்த பொண்ணுக்கு நம்ம ஹீரோ மேலே லவ் வந்துச்சாமா. இங்கே ஹீரோ வந்து கிளியராக சொல்லிடுறான், என்ன பாரு எனக்கு அதெல்லாம் ஞாபகமே இல்லை, அது போக உன் மேலே இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை, ஸோ இனிமேல் ஏதாட்டும் பிரச்சனை பண்ணால் அவ்வளோதான், நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு மிரட்டு போகுது. அந்த பொண்ணு மறுபடியுமே அழுதுட்டு அங்கேருந்து ஓடிடுது. அப்புறம் ஹீரோனியே கேட்குறா, ஆமா நீ எத்தனை பேருக்கு தான் ஹெல்ப் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு வருவாளாம். அப்படியே கேட்டு வரும்போது இவ தெரியாதனமா ஹீரோ மேலே இடிச்சிரா. உடனே அவன், என்ன பாரு பேசுறதா இருந்தா தள்ளி நின்னே பேசு, சும்மா இடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்கிறாதா அப்படின்னு ஓவரா பிகு பண்றான். இவன் ஏன் ஓவரா பிகு பண்றான், இவனை எப்படி நான் லைக் பண்ண ஆரம்பிச்சேன் அப்படின்னு ஹீரோனி புலம்பிட்டு போறா. இவன் அவ போறதே பார்த்து சிரிச்சிட்டு இருப்பான். ஸோ ரெண்டு பேருக்குமே லவ் இருக்கு, எப்பதான் சொல்லிக்கிறாங்க தெரியல. இந்த சைடு இவனுக்கு அப்ராடுக்கு போகவே பிடிக்கல, அதனால ரொம்ப டென்ஷன்ல இருந்துட்டு இருக்கா. அப்ப அவங்க அம்மா வந்து கண்ணத்துல ஒரு அடியை வச்சுட்டு உருப்படியே ஒரு வேலையை செய்ய முடியாதா அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. அவன், எனக்கு அப்ராடுக்கு போகவே பிடிக்கல, ஏதாட்டும் பண்ணுங்கம்மா அப்படி சொல்லி கேட்க, கவலைப்படாத அதுக்கு ஒரு வழி வச்சிருக்கிறேன். ஹீரோனி வந்து தலதுன ஹீரோ இந்த மாதிரி மாறி இருக்கிறான், நம்ம ஹீரோ கிட்ட இருந்து ஹீரோனியை பிரிச்சுட்டோன்னு வச்சுக்கோவேன், ஹீரோ முன்னாடி இருந்த மாதிரியே மாறிடுவான், அதுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வராது அப்படின்னு இவங்க ரெண்டு பேருமே அவங்கள பிரிக்கிறதுக்காக பக்காவாக ஒரு பிளானை போட்டுட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணா மந்த்லி எக்ஸாமோட ரிசல்ட் வந்திருக்காமா. இந்த தடவை ஹீரோ டாப் 200 வந்திருக்கானாமா. எப்படி மச்சான் வெறித்தனமா பிடிச்சிருக்கா? ஒருவேளை நீனும் ஹீரோனையும் டேட்டிங் பண்றதால தான் இப்படி படிச்சிருக்கே வெறித்தனமா. இதுதான் பவர் ஆஃப் லவ்னு
ஏதாச்சும் சொல்லுவாங்களோ அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்கா. அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஹீரோனி என் கேர்ள் ஃப்ரெண்டே கிடையாது, புரிஞ்சுச்சா அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோனி காதுல இது விழுந்துருது. எனக்கும் உன் மேல இன்ட்ரெஸ்டே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போய் உட்காந்துக்கிறா. அப்புறம் ஸ்கூல் ஆனிவர்சரி வரப்போகுது போல, அதை பத்தி தான் ஃப்ரெண்டு கிட்டே டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கா. நான் ஸ்டேஜ்ல பாடலான்னு நினைக்கிறேன்ப்பா, ஆனா என் கூட சேர்ந்து பாட இன்னொரு பார்ட்னர் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஹீரோவை தான் பாக்குறா. ஆக்சுவலி ஹீரோக்கு நல்லா பாட தெரியுமா, சோ அதனால இவன் கண்டிப்பா ஒத்துக்கிடுவான் அப்படின்னு இவா ஹீரோவை பார்த்துட்டு இருந்தா. அவன் கண்டும் காணாத மாதிரி இருக்கிறான். ஃப்ரெண்ட்ஸோ, டே மச்சான் நீ சூப்பரா பாடுவியே, முன்னாடி நீ பாடினதை நாங்க வீடியோ கூட எடுத்து வச்சிருக்கிறோம், பேசாம ஹீரோனி கிட்ட சேர்ந்து நீ பெர்ஃபார்ம் பண்ண வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கேட்பாங்களா. அதுக்கு ஹீரோ அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படி சொல்லி சீனை போடுறான். என் புருஷன் மறுபடியும் சீனை போட ஆரம்பிச்சிட்டானா அப்படின்னு இவளுக்கு சமக்கோ வருது. அப்பனா என்ன, வேற ஏதாட்டும் பையனை தான் பார்க்கணும் அப்படி ஹிரணி சொல்லும்போது, எனக்கு ஒரு பையனை தெரியும்டி, கிளாஸ் 7ல் படிக்கான், அவன் நேம் வந்து சென்னு, அவன் சூப்பராகவே பாடுவான், அது போக அவனுக்கு உன் மேலே க்ரஷ்லாம் இருக்குது, ஸோ பேசாமல் அந்த பையனையும் கூப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லும்போது இதை கேட்டு இங்கே ஹீரோக்கெலாம் ஜெலஸ் ஆகுது. இதை ஹீரோனியுமே நோட் பண்ணிட்டா. ஆமாப்பா நானும் அந்த பையனை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன், அந்த பையன் ரொம்ப நல்ல பையனாமா, சூப்பராகவே பாட்டு பாடுவானா, சரி நான் அவனையே கூப்பிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லும்போது இங்கே ஹீரோக்கு இன்னுமே ஜெலஸ் ஆகுது. எனக்கு பசிக்கல, நான் சாப்பிடல, போகிறேன் அப்படி சொல்லி கிளம்புறான். அப்புறம் என்ன நினைச்சேன்னு தெரியல, ஃப்ரெண்டு கிட்ட நான் பாடின வீடியோ இருக்கு இல்லையா அதை எனக்கு அனுப்பு அப்படி சொல்லிட்டு போறான். அப்படியே கட் பண்ணா ஃப்ரெண்டுக்காரி ஒரு பையனை மென்ஷன் பண்ணியிருப்பா இல்லையா, சென்னின்னு ஒரு பையனை. ஸோ அந்த பையன் நேராக நம்ம ஹீரோன் கிட்ட வந்தே பேசுறான். நீங்க ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ண போறீங்கன்னு கேள்விப்பட்டேன், ஸோ நானும் உங்ககிட்ட சேர்ந்து பெர்ஃபார்ம் பண்ணட்டா அப்படி சொல்லி கேட்குறான். அப்போ மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஹீரோ பாடியிருப்பான் இல்லையா பாட்டு, ஸோ அந்த வீடியோவை பார்த்துட்டு போறாங்க. ஆக்சுவலி ஹீரோ வந்து அந்த பாடின வீடியோவை அவனுடைய அக்கௌண்ட்ல போஸ்ட் பண்ணியிருக்கான் போல. இப்போ ஹீரோனியுமே அதை பார்க்குறா. எனக்கு தெரியும் என் புருஷன் நல்லா பாடுவான்னு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் கிட்ட சாரி ஆல்ரெடி பார்ட்னர் கிடைச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நேர ஹீரோவை தான் பார்க்க வாரா. அங்க அவனை பார்த்தீங்கன்னா அவ வரதை பார்த்துட்டு தூங்குற மாதிரி ஆக்டிங் பண்றான். டே எந்தி, மதியம் நீ சாப்பிடல, இந்த குக்கியை சாப்பிட்டு அப்படி சொல்லி கொடுக்குறா. ஆனா அவன் கண்டுக்கிட்டே மாட்டுக்கான். உன்கிட்ட பேசணும் எந்தி, டீச்சர் கிட்ட நம்ம 2 பேரும் சேர்ந்து பாட்டு பாட போறோம்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நானும் வரல அப்படின்னு கொஞ்சம் பிகு பண்ணுவானா. அப்பனா சரி நான் வேற யாராவது பாத்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு கிளம்புறா. ஹீரோ டக்குன்னு ஸ்டாப் பண்ணிட்டு, நீ குக்கியை எனக்கு கமிஷனா தந்திருக்கிறா, சோ அதனால நான் பாட்டு பாடுறேன் அப்படின்னு சொல்லவும், ஐயோ அப்படி உன்னை கஷ்டப்படுத்தி நீ பாடணும் அவசியமே இல்லை, நான் வேற ஆளையே பாத்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு போறா. அதான் நான் பாடுறேன்னு ஒத்துக்கிட்டேன் இல்லையா, பின்ன எதுக்கு ஓவரா பிகு பண்றா, நானா பிகு பண்ண, நீ தான் ஓவரா பிகு பண்ணா, சரி சேர்ந்தே பெர்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னு ஹீரோனையும் ஒத்துக்கிட்டா. 2 பேருக்குமே அவ்வளோ சந்தோஷம். அப்படியே நாட்கள் போகுது. ஸ்கூல் ஆனிவர்சரி நாளுமே வந்துடுது இன்னைக்கு தான். அப்போ மைக்கிலோ பதட்டமா ஓடி வந்து, ஹீரோனி இருக்கா இல்லையா 2 மில்லியனுக்காக வேற ஸ்கூலுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆக போறாளாமா அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டு ஹீரோ அவளை பார்க்க தான் ஓடுறான். அதுக்குள்ள அவ கார்ல ஏறி போயிரா. ஹீரோக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. நாம 2 பேரும் சேர்ந்து ஸ்டேஜ்ல ஒன்னா பெர்ஃபார்ம் பண்ணுவோம்னு சொன்னியே, இப்போ ஏமாத்திட்டல, போய் சொல்லிட்டாலா அப்படின்னு ஹீரோ ரொம்பவே வருத்தப்படுறான். அந்த நேரத்துல கூமிங்க வந்து நக்கல் பண்றான். உன்னை விட அவளுக்கு அந்த 2 மில்லியன் தான் முக்கியம், அதான் போயிட்டா அப்படின்னு சொல்லி நக்கல் பண்ணா. ஹீரோக்கெல்லாம் சமக்கோ வந்துட்டு அவனை அடிக்க கைவோங்க, அடி அப்பதான் அப்பா என்ன அப்புறம் அடுக்க அனுப்ப மாட்டாங்க, அடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ அடிக்காம விட்டுறான். உள்ள அப்பா வந்து தான் பையன் ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்ண போறான் அப்படின்னு அவங்க சொந்தக்காரங்களெல்லாம் கூப்பிட்டு வந்திருக்காங்க போல. அப்போ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இந்த மாதிரி லினி இருக்கா இல்லையா, அவ வேற ஸ்கூலுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டாலாமா, ஸோ ஹீரோட பெர்ஃபார்ம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்பாக்கு இப்போதானே இந்த விஷயம் தெரியுது. உடனே என்னாச்சு ஏதாச்சுன்னு ஹீரோக்கு கால் பண்றாங்க. அது பார்த்தா சுவிட்ச் ஆஃப்னு வருது போல. இங்க ஸ்டேஜ்ல இவங்க தான் பெர்ஃபார்ம் பண்ணணும், பட் ஹீரோவும் ஹீரோனையும் பெர்ஃபார்ம் பண்ண வரல இல்லையா, ஸோ அதனால எல்லாருமே ஹீரோ பத்தி தான் கிண்டல் பண்றாங்க. அவன் ஓடிட்டான் போல பயந்து அப்படின்னு சொல்லி ரொம்பவே கிண்டல் பண்றாங்க, அசிங்கமா பேசுறாங்க. அப்பாக்கு கஷ்டமா இருக்கு. சொந்தக்காரங்களுமே இந்த கூமிங் தான் பெஸ்ட், ஹீரோ வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்ப தான் பாக்குறாங்க. இந்த பக்கம் ஹீரோ பாத்தீங்கன்னா அவன் ரொம்பவே மனசு உடைஞ்சு போய் இருக்கான். இப்போ ஸ்டேஜுக்கு போய் ஷோலாம் நடக்காது அப்படின்னு சொல்ல தான் போறான். அதுக்குள்ள நம்ம ஹீரோனே வந்துடுறா. அவளை பார்த்ததும் ஓடி போய் ஹக் பண்ணிட்டு, எல்லாரும் சொன்னாங்க நீ வேற ஸ்கூலுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆக போறான்னு. ஆமா எனக்கு 2 மில்லியனுக்கு ஆஃபர் வந்துச்சு, ஆனா அது வேண்டான்னு சொல்லிட்டேன். அதை நான் படிச்ச ஸ்கூல்ல இருந்து வந்திருக்கு இல்லையா, அதான் நேர்ல போய் வேண்டான்னு சொல்லிட்டு வந்தேன். உனக்கு கூட நான் மெசேஜ் பண்ணனே லாஸ்ட் டைம்ல கரெக்டா வந்துருவேன்னு, நீ பார்க்கல, நான் பார்க்கலையே அப்படின்னு போனை தேடுறா. ஆனா போன் இல்ல. சரி வா டைம் ஆகுது, நம்ம வந்து பெர்ஃபார்ம் ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி ஸ்டேஜுக்கு கூப்பிட்டு போறா. இங்க ஹீரோட போன் யார்கிட்ட இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்டு கிட்ட தான். டே மச்சான் போன் என்கிட்ட இருக்குடா, சுவிட்ச் ஆஃப்ல கிடக்கு அப்படின்னு இவன் கத்திட்டு இருப்பான். அப்புறம் இவங்க 2 பேருமே ஸ்டேஜுக்கு வந்துருவாங்களா. அதை பார்த்தா அப்பாக்கெல்லாம் ரொம்ப ஹாப்பி. ஆனா இவங்க 2 பேருக்குமே
வைத்தறிச்சலாக இருக்குது. இவ என்ன இங்கே நிற்கா, இவ அந்த ஸ்கூலுக்கு போகலையா அப்படின்னு ரொம்பவே வைத்தறிச்சலாக இருக்குது. அதுக்கப்புறம் இவங்க 2 பேருமே சூப்பராக பாட்டு பாடுறாங்க. ரொம்ப க்யூட்டாகவே இருக்குது. எல்லாரும் என்ஜாய் பண்ணுறாங்க. ஹீரோ வந்து ஹீரோயின் கூட இருந்ததெல்லாம் நினச்சி பார்க்குறான். அவளுமே அப்படிதான் ஹீரோ கூட இருந்த க்யூட்டான சீனெல்லாம் நினச்சி பார்த்து பாட்டு பாடிட்டு இருப்பா. ஸோ அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனுமே முடிஞ்சிருது. ஹீரோட சொந்தக்காரங்களாம் சூப்பராக பாடியிருக்கான், அப்படியே உன்ன மாதிரியே இருக்கான் அப்படின்னு அப்பா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கேட்கும்போது அப்பாவுக்கு பெருமையாக தான் இருக்குது. அப்போ சித்திக்காரியே ஹீரோனி கிட்ட, நீ வேற ஸ்கூலுக்கு போகிறான்னு கேள்விப்பட்டேன். ஆமாம், எனக்கு ஆஃபர் வந்துச்சு, ஆனால் நான் போகலை அப்படின்னு சொல்லும்போது ஹீரோவை எல்லா உண்மையை சொல்லிடுறான் அப்பா கிட்ட. அப்பா, இந்த சித்திக்காரி இருக்காங்க இல்லையா, அவங்க தான் வேற ஸ்கூலுக்கு 10 மில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஹீரோனிக்கு 2 மில்லியன் ஆஃபர் கொடுத்து இந்த ஸ்கூலை விட்டு வேற ஸ்கூலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண எல்லா ஏற்பாடும் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவங்க இல்லை அவன் போய் சொல்கிறான், அவன் சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்க அப்படி சொல்லி சமாளிக்கிறாங்க. இது உண்மைதான், இவங்க வந்து வேற ஸ்கூல் பிரின்சிபல் கிட்ட பேசியிருக்காங்க அப்படின்னு ஹீரோனி வந்து ஒரு வீடியோவை காட்டுறா. வேற ஸ்கூல் பிரின்சிபல் கிட்ட, உங்கள் ஸ்கூலுக்கு 10 மில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், ஆனால் அந்த ஹீரோனியை 2 மில்லியன் ஆஃபர் கொடுத்து உங்கள் ஸ்கூலில் ஜாயின் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் ஹீரோனி காட்டுறா. அதை பார்த்தோன்னே ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் செம கோவருது. எங்கள் மச்சனை டவுன் ஆக்க தானே பார்த்துருக்கீங்க, இப்படி இருப்பீங்கன்னு நினச்சி கூட பார்க்கலாம் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸுமே அவங்க பங்குக்கு நல்லா திட்டி விடுறாங்க. அப்பாவுக்கும் நல்லா தெரியுது இவங்க ஹீரோக்கு தான் பிரச்சனை கொடுக்க பார்த்துருக்காங்கன்னு. ஸோ அதனால அவங்கள டிவோர்ஸ் பண்ண முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ண சொல்றாங்க. அது போக கூமிங் வந்து அப்ரால தான் போய் படிக்க போறான். அதுக்கு துணைக்கு நீ போ, உங்களுக்கு தேவையான ஃபண்ட் எல்லாமே நான் அனுப்பிடுவேன், ஆனா நீங்க கடைசி வரைக்கும் இங்க வந்துடே கூடாது, அங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாடி கார்ட்ஸ் கிட்ட இவங்க 2 பேரையும் ஏர்போர்ட்ல டிராப் பண்ணிருங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ அவங்களுமே இழுத்துட்டு போயிடறாங்க 2 பேர்த்தையும். ஸோ எப்படியே இவங்க 2 பேருடைய சாப்டர் முடிஞ்சு இனிமே இவங்க ஹீரோயினியை தொந்தரவு பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல் முடிய போகுது இல்லையா, அதனால ஹீரோனி என்ன பண்றானா ஹீரோ கிட்ட டைரியை கொடுத்து எழுத சொல்றா. நாமெல்லாம் முன்னாடி ஸ்கூல் முடிய போது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட டைரி கொடுத்து எழுத சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் எழுத சொல்றா. ஹீரோவும் எழுதி கொடுக்குறான். உன் டைரி எங்க, நான் எழுதி தரேன் அப்படின்னு சொல்லி கேட்டா, அவன் அதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நேராக கடைக்கு போய் ஒரு டைரியை வாங்கிட்டு நம்ம ஹீரோனோட பிளேஸ்ல தான் வைக்கிறான். அவ அதை பார்த்துட்டு, இப்பதான் யாரோ சொன்னீங்க இதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு அப்படின்னு சொல்லி நல்லா கலைச்சி விட்டுட்டு நம்ம ஹீரோனி எழுதி கொடுக்குறா. இவன் எட்டி பார்க்குறான், இவன் என்னத்தை தான் எழுதுறா அப்படின்னு. பார்க்காத குரங்கு, இதை நாம கிராஜுவேட் ஆன பிறகு தான் திறந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நம்ம ஹீரோனி வெளியே போவலா, வெளியே போன அடுத்த செகண்டே நம்ம ஹீரோ வந்து திறந்து பார்க்குறான். பார்த்தா இது நீ திறந்து பார்த்துட்டல, அப்போ நீ ஒரு பண்ணி அப்படின்னு எழுதிருக்கு. இதை ஹீரோனியுமே ஒளிஞ்சு நின்று பார்த்து சிரிக்கிறா. எனக்கு தெரியும் நீ இப்படிதான் பண்ணுவாடா, அதான் இப்படி எழுதுனேன் அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிட்டு இருக்கா. ஹீரோக்கு என்ன சொல்லனே தெரியல, அமைதியே இருப்பான். இதுக்கப்புறம் காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தான். இவங்களுக்கு அந்த ஃபேமஸான யூனிவர்சிட்டியில இடம் கிடைச்சாலுமே இவங்க காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும் போல. அதனால நம்ம ஹீரோனியா ஹீரோக்கு ஆல் தி பெஸ்ட்லாம் சொல்லிட்டு பென்ஸ் எல்லாம் மறக்காம எடுத்து வச்சுக்கோ அப்படி சொல்லி அனுப்பி விடுறா. அப்பவுமே எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் ஆகாத, பொறுமையா எழுது அப்படின்னு அவங்களுமே கொஞ்சம் அட்வைஸ்லாம் பண்றாங்க. அப்போ ஹீரோட டைரி வந்து கீழே விழுதா. அதுல பின்னாடி பக்கத்துல பார்த்தா நம்ம ஹீரோனி அதுல என்ன எழுதிருக்கானா, ஹீரோ உன்னை எனக்கு ரொம்பவே பிடிக்கும், நம்ம 2 பேரும் ஒன்னா அந்த ஃபேமஸான யூனிவர்சிட்டிக்கு படிக்க போவோம், ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு எழுதி வச்சிருக்கா. இதை பார்த்துட்டு பையனுக்கு அவ்வளோ ஹாப்பி, ஒரே சிரிப்பு தான். கண்டிப்பா அந்த யூனிவர்சிட்டிக்கு படிக்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இப்போ அப்படியே கட் பண்ண கொஞ்ச நாள் போகுது. காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட ரிசல்ட்டும் வந்துட்டு நம்ம ஹீரோனி எப்போதும் போல ஃபர்ஸ்ட் தான். அதுக்கு தான் பிரின்சிபல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்ட்டி வச்சு என்ஜாய் பண்றாங்க. ஆனா ஹீரோ மட்டும் அதுல இருக்க மாட்டான். என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பிறகு அவன் எங்க போனானே தெரியலையாமா. ஒருவேளை அவன் கம்மியான மார்க் எடுத்துட்டோன்னு என்ன ஃபேஸ் பண்ண அவனுக்கு கூச்சமா இருக்குதோ, அதனாலதான் என்ன பார்க்க வரலையோ அப்படின்னு ஹீரோனி நினைச்சிட்டு இருக்க. அந்த சமயத்துல அங்க டிவி இருக்குதா, அதுல நம்ம ஹீரோயினியோட போட்டோ தான் ஓடுது. அப்புறம் பாத்தீங்கன்னா அங்க இருந்து ஹீரோ வந்து பாட்டுலாம் படிச்சுட்டு நேர ஹீரோனி கிட்ட வந்து ப்ரொபோஸ்லாம் பண்ணிட்டு இருக்கான். இதை பார்த்து ஹீரோனிக்கெல்லாம் அவ்வளோ ஹாப்பி. ஹீரோக்கு அந்த ஃபேமஸான யூனிவர்சிட்டில இருந்து அட்மிஷன் லெட்டர்லாம் கிடைச்சிருக்கும் போல. அதை ஹீரோனி கிட்ட காட்டுறான். அவளுக்கு அதை பார்த்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏன்னா ஹீரோ ஹை ஸ்கூலை ஸ்கிப் பண்ணிருப்பான் இல்லையா, அதனால காலேஜுமே படிக்க முடிஞ்சிருக்காது. ஹை ஸ்கூலை ஸ்கிப் பண்ணதால அவனை வீட்டை விட்டு வெளியே துரத்திடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து டெலிவரி வேலை தான் பாக்குறான். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் முன்னேறான். சின்னதா மில்க் டீ கடை வச்சு அது மூலமா படிப்படியா அவன் முன்னேறி வரான். அவன் உழைப்புல தான் ரொம்ப முன்னேறி ரொம்ப ஃபேமஸாவும் ஆகுறான். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோனே மேரேஜ் பண்றான். அப்பா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அவங்க சொத்தை கூமிங்கே எழுதி கொடுத்துறாங்க. அவன் என்ன பண்றான்னா அதை சூதாடி எல்லாத்தையும் இழந்துறான். ஹீரோ வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டான் இல்லையா, ஒரு பிஸ்னஸ் மேன் ஆயிட்டான். அதனாலவே அவனை பத்தி ரூமர்லாம் வருது. ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் கொஸ்டினா கேட்குறாங்க, நீங்க வந்து காலேஜ் படிக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் புள்ளி பண்ணுவீங்களாமே அப்படிலாம் கொஸ்டின் கேட்க ஹீரோ ஹை ஸ்கூலே ஸ்கிப் பண்ணிட்டான். அவனால எப்படி காலேஜுக்குலாம் போயிருக்க முடியும், அவன் எப்படி ஸ்டூடெண்ட்டை புள்ளி பண்ணியிருக்க முடியும். ஸோ அதனால ஓப்பனாகவே சொல்லிட்டான், நான் வந்து ஹை ஸ்கூலே ஸ்கிப்
பண்ணிட்டேன். ஸோ காலேஜும் படிக்கல, ஹை ஸ்கூலும் முழுமையாக படிக்கல அப்படின்னு ஓப்பனாகவே சொல்லிட்டு நம்ம ஹீரோனியை கூப்பிட்டு போவான். ஸோ அந்த டைமில் தான் இவங்க 2 பேருக்குமே ஆக்சிடென்ட் ஆகிருக்கும், அந்த கூமிங் பார்த்து விட்ட வேலை. ஸோ போன லைஃப்பில் நம்ம ஹீரோவால் காலேஜ் வந்து படிக்க முடியல, ஆனால் அவனுக்கு காலேஜ் படிக்கணும்னு ரொம்பவே ஆசை. அது போன லைஃப்பில் நடக்கல, இந்த லைஃப்பில் நடந்திருக்கு இல்லையா? ஸோ அதனால தான் நம்ம ஹீரோனி ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. இவன் என் கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்க உனக்கு சம்மதமா அப்படின்னு சொல்லி ப்ரொப்போஸ்லாம் பண்ணுறான். எல்லாருமே எஸ் சொல்லுன்னு கத்துறாங்க. ஹீரோனியுமே எஸ் சொல்லிடுறா. அதுக்கப்புறம் என்ன, 2 பேரும் ஹக் பண்ணி அப்படியே பாசத்தெல்லாம் பொழிஞ்சிட்டு இருக்காங்க. இங்கே பிரின்சிபலும் இதை பார்த்துட்டு இது பப்பி லவ் தானே, ஸோ ஏற்றுக்கிற முடியாதுன்னு சொல்ல, அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ஞாபகம் வருது, ஆமாலா நீங்கள் தான் கிராஜுவேட் ஆகிட்டீங்களே, அதனால இதெல்லாம் பப்பி லவ்வுக்கு கணக்கே வராது, ஸோ நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. இப்படி இவங்கெல்லாம் ஹாப்பியாக இருக்கிறதோட இந்த ட்ராமாவே கம்ப்ளீட் ஆகுது. இந்த ட்ராமா எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு நல்ல ட்ராமாவில் பார்ப்போம். பை பை.